தம்பதியருக்கு தூங்கா இரவாக்கிய மர்ம உருவம். பிரதீப், மீனா இருவரும் யாரும் இல்லாத அந்த பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தனர். உறவினர் வீட்டிற்கு செல்லும் கடைசி பேருந்தை சிறிது நேரம் தாமதமாக வந்ததால் விட்டுவிட்டோமே என்ற வருத்தம் இருவருக்கும் இருந்தது. திரும்பி தங்கள் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கூட இந்த இருட்டில் முடியாது என்பதால் இருவருக்கும் குழப்பம். அப்போது திடீரென்று ஒருவன் இவர்களுக்கு அருகே வந்தான். திகைப்பூட்டுவதாக அமைந்திருந்தது அவனது தோற்றம். தங்கள் நிலையை பற்றி அவனிடம் கூறினான் பிரதீப். ஒருவித இறுக்கத்துடன் பிரதீப் சொன்னதை கேட்ட அந்த திகில் மனிதன் அருகில் உள்ள ஒரு பங்களாவை காட்டி அதில் தங்கிவிட்டு காலையில் போகும்படி கூறிவிட்டு சென்று விட்டான். பிரதீப், மீனா இருவருக்கும் வேறு வழி தெரியவில்லை. என் சொந்த ஊர் பழனி பக்கத்தில் நெய்க்காரப்பட்டி. நானும் என் ஒய்ஃபும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்க புறப்பட்டு போனோம். அவங்க ஊருக்கு போக வேண்டிய கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அந்த ராத்திரி நேரத்தில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்தோம். அப்படியே ஒரு தெரு வழியாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். யாருமே கண்ணில் போடல. அப்போ கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு எத்தாப்பில் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமான தோட்டத்தில் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் நம்ம பக்கத்தில் வந்ததும் அவர்கிட்ட இந்த மாதிரி பஸ்ஸு மிஸ் பண்ணிட்ட விவரத்தை சொன்னோம். அப்போ அவர் கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு பங்களா மாதிரி, ஒரு பாலஞ்ச பங்களா மாதிரி ஒரு வீட்டை காமிச்சு அங்கே போய் தங்கிக்கிங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். அப்படியே நாங்கள் யோசனையோடு அந்த பங்களாவை நோக்கி நடந்தோம். பயத்துடன் பங்களாவின் வராண்டா பகுதிக்குள் நுழைந்தார்கள். தூரத்தில் கேட்ட இடியின் சத்தம் அந்த சூழலை மேலும் இறுக்கமாக்கியது. இருவரும் ஒரு கதவின் அருகே வந்தார்கள். அவன் தயக்கத்துடன் கதவை திறக்க முயன்றான். ஆனால் அவன் தொடுவதற்குள் சட்டென திறந்து கொண்டது அந்த பங்களாவின் கதவுகள். இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மீனாவோ பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். சில நொடிகள் பங்களாவில் நோட்டம் இட்ட அவள் பங்களாவின் உள்ளே வர மறுத்தாள். ஆனால் அவனோ சமாதானம் செய்து உள்ளே அழைத்தான். இருவரும் அந்த பங்களாவின் உள்ளே நுழைந்தவுடன் சற்று முன்னே சென்ற அவள் பயந்து போய் திரும்பினாள். அவள் கணவனோ கதவை திறக்க முயற்சி செய்தான். முடியவில்லை. அதன் அருகே இருந்த மற்ற 2 கதவுகளையும் திறக்க முயற்சித்தான். அதையும் திறக்க இயலவில்லை. பின்பு மீண்டும் தாங்கள் நுழைந்த கதவின் அருகே வந்தவன் சாவி துவாரத்தின் அருகே சென்று
குனிந்தான். ஏதோ விபரீதம் நடந்து கொண்டிருப்பதை அவனின் பதட்டத்தின் மூலம் உணர்ந்து கொண்ட மீனா சாவி துவாரம் வழியே வெளியே பார்க்க முயற்சித்தான். அவன் கோபத்துடன் அவளை பார்க்க விடாமல் தடுத்தான். பின்பு இருவரும் அந்த பங்களாவில் பாதுகாப்பான ஒரு பகுதியை தேடி சென்றார்கள். இருவரும் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு ஓட்டை வழியாக மழை நீர் வேகமாக சொட்டிக் கொண்டிருந்தது. திடீரென்று தனது அருகே ஏதோ ஒரு நாற்றம் அடிப்பதை உணர்ந்தார் கணவன். அங்கே ஏதோ சொட்டிக் கொண்டிருந்தது. பயத்தை அடக்கிக் கொண்டு அமைதியானான். நானும் என் ஒய்ஃபும் இந்த பங்களாவில் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம். அங்கே சொட்டு சொட்டா தண்ணி சொட்டிகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே ஏதோ துர்நாற்றம் வீசுகிற மாதிரி இருந்துச்சு. நான் கையை கீழே தரையில் ஓட்டி இந்த தண்ணியில் வச்சு பார்க்குறேன், பிசு பிசுப்பாக ரத்தம். அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். எங்கடா இது சொட்டிகிட்டு இருக்குன்னு அப்படியே சுற்றிலும் அப்படியே சோத்தில் பார்க்குறேன். அங்கே சோரில் பார்த்தீங்கன்னா ஒரு விகாரமான முகமுடிலேருந்து ரத்தம் விழுந்துட்டு இருந்துச்சு. இதை என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப அதிர்ச்சியாகுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே எனக்குள்ள நான் மறைச்சிட்டேன். சில வினாடிகள் அமைதியாகவே நகர்ந்தன. மீண்டும் அவர்களை பயமுறுத்தியது ஒரு சத்தம். அந்த பங்களாவின் மாடிப்பகுதியில் இருந்து கேட்டது. அது கிளியின் சத்தம் என்பது புரிந்தும் கூட திகிலாகவே இருந்தது. மனைவியை அங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டு சத்தம் வரும் பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். காய்ந்த சிறகுகள் சிதறி கிடக்கும் மரப்படிக்கட்டுகளின் அருகே வந்தார். சத்தம் வரும் திசையை உன்னிப்பாக கவனித்தார். மேலே இருந்துதான் வருகிறது என்பது தெரிந்தது. தயக்கமும் பயமும் கலந்த ஒரு மனநிலையில்
படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினான். கிளியின் சத்தம் மிகவும் அகோரமாக ஒலிக்கத் தொடங்கியது. சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இருட்டான அந்த பகுதிக்குள் நுழைந்தான். விசாலமான அந்த அறை பார்ப்பதற்கு வீதியை ஏற்படுத்தியது. அறையின் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு திரும்பியவன் கண்களில் தெரிந்தது ஒரு கிளியின் கூண்டு. காலியான அந்த கிளியின் கூட்டிற்குள் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்பது அவனுக்கு புரிந்தது. இப்போது பல கிளிகள் சேர்ந்து கூட்டமாக கத்துவது போல் ஒலித்தது. மேலும் பயத்தின் உச்சிக்கே சென்ற அவன் கூண்டின் அருகே சென்று நின்றான். இப்போது எந்த சத்தமும் இல்லாமல் அந்த பங்களாவின் எல்லா பகுதிகளும் அமைதியாக இருந்தன. கிளியின் சத்தம் நின்று போயிருந்தது. மேலே சென்ற கணவன் என்ன ஆனான் என்ற பயத்துடன் காத்திருந்தாள் மீனா. அப்பொழுது அந்த மாடி படிக்கட்டுகளில் இருந்து யாரோ வீட்டின் கீழ்ப்பகுதியை நோக்கி நடந்து செல்வதை போல இருந்தது. உருவம் இல்லாமல் நடந்து செல்லும் சத்தம் மட்டுமே கேட்கத் தொடங்கியது. பங்களாவின் ஒரு பகுதியில் பயத்துடன் காத்திருந்தாள் மீனா. திடீரென்று அவளுக்கு அருகே உள்ள சுவற்றில் தோன்றியது ஒரு கொடூரமான நிழல். சுவற்றில் தோன்றிய நிழலின் கைகள் அவளின் கழுத்தை மிகவும் கொடூரமாக நெரிக்கத் தொடங்கியது. மூச்சு திணறிய அவள் கத்தியவாறு மயக்கமடைந்து சுவற்றில் சரிந்தாள். அந்த வெளியே பார்த்தான். அந்த உருவம் அங்கே இல்லை என்பது புரிந்தது. உடனே அங்கிருந்து கீழ்ப்பகுதிக்கு ஓடத் தொடங்கினான்.
பதட்டத்துடன் மரப்படிக்கட்டுகளில் இறங்கினான். மனைவி சரிந்து கிடந்ததை பார்த்து பயந்து போன கணவன் அவள் அருகே சென்று பதட்டத்துடன் எழுப்பினான். பயத்தின் உச்சத்தில் இருக்கும் மனைவியை சமாதானம் செய்தான். கணவன் அருகில் இருப்பதால் சற்று பயம் தணிந்திருந்தது அவளுக்கு. அந்த இருட்டு பங்களாவில் இருவரும் களைப்புடன் உறங்கிப் போனார்கள். அப்போது திடீரென்று அந்த அறையின் கதவு திறந்தது. அதன் வழியே வந்த வெளிச்சம் இருவர் மீதும் பட்டது. கண்விழித்து பார்த்தனர் இருவரும். இப்போது திறந்த கதவின் உள்ளே நின்று கொண்டிருந்தது அந்த கருப்பு உருவம். இவர்களை பார்த்த அந்த உருவம் மிகவும் வெறியுடன் நின்று கொண்டிருந்தது. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது என்பதை உணர்ந்த இருவரும் அங்கிருந்து வெளியே ஓடத் தொடங்கினார்கள். நானும் என் மனைவியும் நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு கதவு திறக்கிற சத்தம். அதை தொடர்ந்து வெளிச்சம் எங்கள் மேலே பட்டதும் கண்ணு முழிச்சு பார்த்தோம். எதிரில் அதே கருப்பு நிற உருவம் கோரப்பற்குலேருந்து ரத்தம் வடியே நின்றுச்சு. எங்களுக்கோ மரண பயம். அதுவும் எங்களை நோக்கி வேகமாக வந்துச்சு. அப்போதுதான் தாங்கள் கொண்டு வந்த பேகை உள்ளே விட்டு விட்டதை ஞாபகப்படுத்தினாள் மனைவி. அவளை கோபமாக கடிந்து கொண்டான் அவன். அப்போது இவர்களுக்கு சற்று தொலைவில் நின்றிருந்த அந்த உருவம் வெறித்தனத்துடன் தன் கையை கடித்துக் கொண்டது. அந்த உருவம் இரத்த காட்டேரி வகையைச் சேர்ந்தது என்பதை புரிந்து கொண்டான் அவன். அந்த உருவத்திடம் இருந்து தப்பிக்கும் ஒரு யோசனை அப்போது அவனுக்கு வந்தது. தன் கழுத்தில் கிடந்த தாயத்தை உருவி தன் மனைவிக்கு கொடுத்தான். பின்பு அவள் கையில் இருந்த வளையல் ஒன்றை உடைத்து வைத்துக் கொண்டு கதவின் அருகே சென்றான். கையில் வைத்திருந்த வளையல் துண்டை வைத்து மற்றொரு கையை கிழித்தான். விளக்கம் கேட்க முயற்சி செய்த மனைவியை பேசாமல் இருக்கும்படி கூறிவிட்டு கையில் வடியும் இரத்தத்தை தரையில் ஊற்றி நீளமாக ஒரு கோட்டை வரைந்தான். கோரமாக அவர்களை நோக்கி கர்ஜித்தது. பின்பு அங்கு கிடக்கும் இரத்தத்தின் வாடை அதன் மூக்கில் நுழைய ஓரளவு ஆவேசத்தை அடக்கிக் கொண்டு சிதறிக் கிடக்கும் இரத்தத் துளிகளை நாவால் ருசிக்கத் தொடங்கியது அந்த உருவம்.
என் மனைவி விட்டு வந்து பார்க்க திரும்ப போய் எப்படா எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த உருவம் என்னோடய கையை ஆவேசமாக கடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணேன், இது ரத்த காட்டீர் வகையை சேர்ந்ததானே. உடனே என்னோடய கழுத்தில் கிடந்த தாயத்தை கழட்டி என் மனைவிட்ட கொடுத்துட்டு என் மனைவி கையில் இருந்த வலையில் உடச்சி என் கையை கீறி ரத்தத்தை கீழே விட்டு ஒரு கோடு கிழிச்சிட்டேன். எங்களை நோக்கி ஆவேசமாக வந்துட்டு இருந்த அந்த உருவம் ரத்த வாடையை பார்த்ததும் நின்று ருசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கிட்டேருந்து நாங்களும் தப்பிச்சு வந்துட்டோம். பங்களாவிற்குள் நடந்ததெல்லாம் உண்மையா அல்லது பிரம்மையா என்று உணர முடியாத ஒரு மனநிலையில் அங்கிருந்து ஓடத் தொடங்கினார்கள் கணவன் மனைவி இருவரும்.